அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது வாராகி அன்னையை பற்றிய வழிபாட்டு நாட்கள் மற்றும் பரிகாரங்கள், அவளுடைய வழிபாட்டு முறைகளாகும். அதை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். ஏற்கனவே வாராகி அன்னையை பற்றி பல காணொளிகள் நான் வெளியிட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு வாராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் போய் பார்க்கலாம். இதற்கு முன்னால் சென்ற வாரம் வாராகி அன்னைக்காக ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன். அதுலேயும் சில பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன். மேலும் அன்னையுடைய மிக சக்தி வாய்ந்த கவச பாராயணத்தையும் அதில் வெளியிட்டிருந்தேன். அந்த காணொளியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். மேலும் என்னோடு இணைந்திருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இனியோட காணொளிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்னை வாராகிக்கு வழிபாட்டுக்கு உரிய நாட்கள் ஆகும். பொதுவாக நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமி, அதாவது மாதந்தோறும் வரும் வளர்பிறை, தேய்பிறை, பஞ்சமி. அதையும் அடுத்து இன்னும் சில பேருக்கு தெரிந்தது அஷ்டமி நாட்கள். ஆனால் வாராகி அன்னைக்கு மற்ற திதி நாட்களும் உண்டு என்பதை இங்கு நான் உங்களுக்கு குறிப்பிட்டு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது நவமி, தசமி, துவாதசி, திரியோதசி, அமாவாசை திதிகள், இந்த திதிகளிலும் நீங்கள் வாராகி அன்னையை வழிபடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆஷாட நவராத்திரியில் செய்யக்கூடிய பூஜை மிக 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 உயர்வான பூஜையாகும். அது மிக மிக சக்தி வாய்ந்த பூஜையாகும். இங்கே நான் சொல்கிற பூஜைகள் எல்லாம் நிறைய காசு செலவு பண்ணி செய்கிற பூஜைகளை பற்றி நான் சொல்லலை. நான் எப்போதுமே சொல்கிறது ஒன்று தான், பூஜைங்கிறது பணம் காசு செலவு பண்ணி பரிசாக செய்கிற விஷயம் இல்லை. அப்படின்னா இருக்கிறவங்க மட்டும்தான் கடவுளை கும்பிட முடியுங்கிற மாதிரி ஆகிடும். நான் சொல்வது என்னவென்றால், ஆத்மபூர்வமாக உங்களை இறைவன் திருவடியில் சமர்ப்பித்து வணங்குவது. அப்படி ஒரு பூஜையை குறிப்பிட்ட இந்த திதிகளில் நீங்கள் செய்வது மிக மிக நல்லது. அதைவிட ஆஷாட நவராத்திரியை நீங்கள் கொண்டாடும் போது உங்களுக்கு பண வசதி இல்லாட்டி கூட நீங்கள் தனியாக உட்காந்து கூட அம்மாவுக்கு ஆத்மபூர்வமாக ஒரு விளக்கேற்றி வச்சு கொஞ்சம் புஷ்பம் வச்சு அவளுக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியம் உங்களால் முடிந்த பழமோ ஏதோ வைத்து நீங்கள் இந்த நவராத்திரியில் வணங்கினால் கூட கண்டிப்பாக அந்த பூஜைக்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே வேளையில் அன்னையின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். திரும்பவும் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. பணம் காசு செலவிட்டு ஆடம்பரமாக செய்கிறது மட்டும் பூஜை கிடையாது. அதுக்கு ஒரு பலன் இருக்குது, சரி. ஆனால் உண்மையான பலன் ஆத்மபூர்வமாக நீங்கள் செய்கிற பூஜைக்கு தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் பணம் காசு செலவு பண்ணி உங்கள் மனசை இறைவனோட திருப்பாதத்தில் வைக்கலைன்னா அந்த பூஜையோட பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது. அதனால் எவ்வளவு முடியுமோ உங்களால் ஒரு சுலபமான பூஜையை செய்யுங்க. ஆனால் பலமாக உங்கள் பக்தியை ஆத்மபூர்வமாக அன்னையின் திருப்பாதத்தில் வையுங்கள். சரி, இப்போ மேலே குறிப்பிட்ட இந்த திதி நாட்கள் ஆஷாட நவராத்திரியிலும் நீங்கள் அவளுக்கு பூஜைகள் செய்யலாம். பௌர்ணமி இரவு நேர பூஜை மிகவும் சிறந்ததாகும் என்பதும் இங்கு நான் குறிப்பிடுகிறேன். காரணம், பௌர்ணமியில் நம்ம லலிதா திரிபுர சுந்தரிக்கு பூஜை செய்வது மிக மிக உகந்த நாளாகும். அந்த பௌர்ணமி நாளில் திறந்த வெட்ட வெளியில் அமர்ந்து லலிதா சகஸ்ர நாமத்தை நிலவை பார்த்து நீங்கள் பாராயணம் செய்வது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். இதை நான் செய்திருக்கிறேன். நிலவொளியில் உட்கார்ந்து லலிதா சகஸ்ரநாமத்தை நான் பாடியிருக்கிறேன். அது பாடும்போது அந்த நிலவில் அன்னை உட்கார்ந்து அந்த ஒளி நம்ம மேலே படும்போது அன்னை அங்கே அமர்ந்து அதை கேட்பது போலவே எனக்கு அந்த உணர்வு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படியாப்பட்ட அந்த பௌர்ணமி நாளில் அன்னை லலிதா திரிபுர சுந்தரியோடைய படைத்தலைவியாக வாராகி அன்னையை வணங்குவது இன்னும் சிறந்ததாகும். அதாவது எப்போதுமே படைத்தலைவியாக நிற்கிற வாராகியையும் மந்திரினியாக நிற்கிற ஷாமளையையும் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஆலோசனை கேட்குறவ தான் அன்னை லலிதா திரிபுர சுந்தரி.
அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை அவகிட்ட வச்சாலும் இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறாங்க. அதனால் அந்த பௌர்ணமி நாளில் அன்னை வாராகியை வணங்குவது மிக மிக சிறப்பாகும். சரி, இது வரைக்கும் திதிகளை பார்த்தோம், எந்தெந்த திதிகளில் அவளுக்கு பூஜை செய்வது சிறந்ததுன்னு. இப்போ கிழமைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அவளை வழிபட்டால் தைரியம் தரும், நோய்கள் நீங்கும். திங்கட்கிழமை அன்னை வாராகியை வழிபட்டால் கவலை அகலும், மனமகிழ்ச்சி உண்டாகும். செவ்வாய்க்கிழமை வழிபட வழக்குகள் வெற்றி கிட்டும். ஏதேனும் உங்களுக்கு வழக்குகள் நடந்துட்டு இருந்தால் அந்த செவ்வாய்க்கிழமையில அன்னை வாராகிக்கு பூஜை செய்வது மிக மிக சிறந்தது. புதன்கிழமை கடன் தொல்லை நீக்கும், செல்வமும் பெருகும். வியாழக்கிழமை கல்வியில் தேர்ச்சி, குழந்தை பாக்கியம். வியாழக்கிழமை குருவுக்கு உரிய நாளும் கூட. அதாவது குருவுக்கு உரிய நாள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த வியாழக்கிழமை அன்று குருவை வணங்கிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்காக அன்னை வாராகி கிட்ட அவங்க படிப்புக்கு வாண்டியோ அல்ல ஞானத்துக்கு வாண்டியோ வேண்டிக் கொள்ளலாம். அல்லது நீங்களே ஏதாவது காசு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அன்னை வாராகி கிட்ட வேண்டிக்கலாம். அதில் தேர்ச்சி பெறணும், அதில் நல்லபடி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு. அதனால வியாழக்கிழமைங்கிறது கல்வியில் தேர்ச்சி, குழந்தை பாக்கியத்துக்கும் வியாழக்கிழமையை சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்பது திருமண தடையை நீக்கும், மாங்கல்ய பலம் பெருகும். சனிக்கிழமையானது தடைகளை விலக்கும், தீராத பகைகளை தீர்த்து வைக்கும். பொதுவாக அன்னை வாராகியை வணங்குவதே கணபதி மாதிரியே அவளும் தடைகளை நீக்கிறதுக்கு. அதனால சில நேரங்களில் சொல்லுவாங்க, கணபதி சக்தியும் வாராகி சக்தியும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. தடைகளை முதல்ல நீக்கிற சக்தி. அப்படி இருக்கும்போது சனிக்கிழமைகளில் அவளை வழிபடுவது தடைகளை விலக்கி தீராத பகையை கூட அவள் தீர்த்து வைப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தடை நீக்கத்தை பற்றி இங்கே பேசிட்டு இருக்கும்போது இங்கே நான் செய்து எனக்கு பலன் கிடைத்த ஒரு பரிகாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சனிக்கிழமைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வஸ்திரங்கள் சொல்லணும்னா கருப்பு நிறம், நீல நிறம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நானே வீட்டில் அன்னை வாராகிக்கு சனிக்கிழமைகளில் கருப்பு நிற வஸ்திரமும் நீல நிற வஸ்திரமும் தான் நான் அவளுக்கு கட்டி விட்டுருக்கேன். எப்போதுமே தடை நீங்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது காரியங்கள் தடையாக இருந்தால் நீங்கி விடும் அப்படின்னு. அப்போது இந்த பரிகாரம் ஒரு நீல கலர் காட்டன் துணியில் கொஞ்சம் வெண்கடுகு போட்டு 2 விளக்கு வைக்கணும் நீங்கள். அதாவது அந்த நீலக்கலர் முடிச்சு 2 செய்யணும் நீங்கள். அதில் வெண்கடுகு வச்சு அதை கட்டி, இப்போ சனீஸ்வரருக்கு விளக்கு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இதில் வெண்கடுகு வைக்கணும். அந்த வெண்கடுகை கட்டி வச்சு 2 தீபங்கள். எப்போதுமே வாராகி அன்னைக்கு நீங்கள் விளக்கு ஏற்றும் போது ஒத்தை தீபம் ஏற்றாதீர்கள், 2 தீபம் ஏற்றி வையுங்கள். 2 தீபம் ஏற்றி வைத்தால் உங்களுக்கு அந்த பலன் அதிகமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதனால் எந்த பரிகாரமோ அல்லது நீங்கள் நெய் தீபமே ஏற்றி வச்சு அவங்களுக்கு வணங்கினா கூட 2 தீபத்தை ஒரே தட்டில் வச்சு மற்ற புஷ்பங்களையோ அல்லது மஞ்சளையோ வைத்து நீங்கள் வழிபடலாம். இது பரிகார முறைங்கிறதுனால அகல் விளக்கு 2 அகல் விளக்கில் நீல துணியில் கொஞ்சம் வெண்கடுகு போட்டு முடிச்சு போட்டு கட்டி, இதற்கு நீங்கள் நல்லெண்ணெயும் பயன்படுத்தலாம், வேப்பெண்ணையும் பயன்படுத்தலாம். வேப்பெண்ணெய் காரணம் அன்னைக்கு உரியது. நல்லெண்ணெய் நோயையும் தீர்க்கும், எந்த பரிகாரத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் ஆகும். மேலும் இந்த 2 எண்ணெயுமே நான் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்திருக்கிறேன், எனக்கு பலனும் கிடைத்துள்ளது. முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்யக்கூடியவர்கள் வீட்டில் செய்யுங்கள், செய்ய முடியாதவங்க ஆலயத்தில் செய்யுங்கள். ஏன்னா நான் ஏன் பரிகாரங்கள் எல்லோருமே வீட்டில் செய்யாதீங்கன்ட்டு ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த எனர்ஜி, எந்த மாதிரியான சக்தி சூழலில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் செய்கிற பூஜைகளும் பரிகாரங்களும் உங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் வீட்டில் எப்போதுமே ஒரு தெய்வ சக்தி இருக்கக்கூடிய ஒரு வீடாக, உணரக்கூடிய ஒரு வீடாக இருந்தால் நீங்கள் பரிகாரங்கள், அதாவது சில பரிகாரங்களை வீட்டிலே செய்யலாம். இப்போ நான் சொன்ன இந்த வாராகி பரிகாரம்,
இதை நீங்கள் வீட்டில் செய்யலாம், ஏன்னா நான் செஞ்சுருக்கேன். ஆனால் நிறைய வீட்டில் சண்டை சச்சரவு இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதை கோயிலே போய் செய்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் வீடு இன்னும் அந்த பக்குவ நிலைக்கு, அந்த வீட்டில் இருக்கிற அந்த சக்தி அந்த பக்குவ நிலைக்கு வராத போது நீங்கள் இந்த சக்தியை, இந்த பரிகாரங்களை வீட்டில் செய்யும் போது அது எதிர்மறையாக வேலை செய்யும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க எல்லாரும். இப்போ உங்களுக்கு தெரியல உங்கள் வீட்டில் செய்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு மனநிலை இருந்ததுன்னா கோயிலே செஞ்சிருங்க, அதுதான் சால சிறந்தது. இப்போ நான் சொன்ன இந்த நீலமுடிச்சு பரிகாரத்தை நீங்கள் 5 பஞ்சமிகளுக்கு செய்யலாம், இல்லை தொடர்ந்து 9 நாட்கள் அல்லது ஒரு வாரம் கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா நான் ஒரு 5 பஞ்சமிகள் செஞ்சுருக்கேன், ஒரு வாரத்துக்கும் செஞ்சுருக்கேன். ஏன்னா நான் சில விஷயங்களை எடுத்து செய்யும் போது தடைகள் அதில் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒன்று நான் கணபதிக்கு பூஜை செய்வேன், இல்லை வாராகி அன்னைக்கு இந்த பூஜையை செய்வேன். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் வேண்டுமானால் செய்து பார்க்கலாம், உங்களுக்கு அது எந்த விதத்தில் அது பயன் தருகிறது என்று. இப்பொழுது நான் சொன்ன இந்த நீல முடிச்சில் வெண்கடுகு போட்டு செய்கிற பரிகாரம் தடைகளை மட்டுமல்லாமல் காரியத்தை எனக்கு சித்தி செய்தும் கொடுத்திருக்கிறது என்று இங்கு குறிப்பிடுகிறேன். ஆகவே நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள், அன்னையின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும். இந்த காணொளியில் இதுவரை அன்னைக்கு உரிய திதி நாட்கள் மற்றும் கிழமைகளில் எந்தெந்த கிழமைகளில் அவளுக்கு வழிபாடு செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், மேலும் இந்த நீல வெண்கடுகு முடிச்சு விளக்கு பரிகாரத்தை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அடுத்தடுத்த காணொளிகளில் வாராகி அன்னைக்கு உண்டான வஸ்திரங்கள், புஷ்பங்கள், தீபம், ஆசனம், நெய்வேத்தியங்கள், மேலும் பல பரிகாரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளேன். எனவே என்னோடு இணைந்திருங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.